வேண்டியது அல்ல, கர்த்தரே பார்த்துக் கொள்வார், அவர் பதில் செய்வார். அவர் பதில் செய்வது வித்தியாசமா இருக்கும். ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஆமென். தேவசித்தம். தேவசித்தம் என்ன அப்படின்னா சொல்றேன், நானே பதில் செய்வேன், பழிவாங்கல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிற அப்படின்னாலே நீங்க பழிவாங்காதீங்க, கோபாக்கினைக்கு என்ன செய்யுங்க, இடம் கொடுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுங்க, கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. இதுதான் தேவ சுத்தம். அப்ப தீமைக்கும் என்னதான் செய்யும், நன்மை தான் செய்யணும். ஆமென். தேவ சித்தம் என்ன, நன்மை செய்து பாட அனுபவிப்பது. தீமை செய்து பாட அனுபவிக்கிறது அது ஒன்றும் மேன்மை கிடையாது. சொல்றோம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். எது மேன்மை? நன்மை செய்து பாட அனுபவிப்பது. தீமை செய்து பாட அனுபவிப்பது மேன்மை கிடையாது. தீமை செஞ்சால் அவனுக்கு பாட முடிச்சவன். ஆனால் நன்மை செய்து ஒரு மனிதன் பாடுபட்டால் அதுதான் எப்படி இருக்கு, அதுதான் மேன்மை, அதுதான் தேவ சுத்தம். சில நினைக்கிறாங்க, நான் நன்மை தான் செய்கிறேன், எனக்கு பாடி மேலே பாட வந்துகிட்டே இருக்குது. பயப்படாதீங்க, ஆண்டவர் பதில் செய்வார். ஆமென். ஏற்ற வேலையில செய்வார். காலம் தாழ்த்த மாட்டேன் நினைக்கிறேன், காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறதே இல்லை. அவர் ஏற்ற வேலையில செய்வார். எல்லாவற்றையும் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே நன்மை செய்து கொண்டே இருங்கள், தீமைக்கு தீமையை சரி கட்டாதீர்கள். சோத்திரம். நம்ம எப்பொழுதுமே நல்ல கனிகளை கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஆமென். சோத்திரம். நம்ம நல்ல மரங்களாக இருக்கும். நல்ல கனி தான் எப்போதும் நம்ம நல்ல கனி தான் கொடுப்போம். நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் என்ன செய்யணுமா, விட்டு விட்டு அக்னியிலே போடப்படும் என்று 17:19 வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம எதனாலே அறிந்து கொள்வார்கள்? கனிகளினாலே அறிந்து கொள்வார்கள். ஆமென். நம்ம எப்படி அறிந்து கொள்வாங்க? நம்முடைய கனிகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி, அதுதான் கனிகள் வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம எப்படி செயல்படுகிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நாம் நடந்து கொள்கிறோம், நம்முடைய கனிகள் நல்ல கனிகளாக இருக்கிறதா? நல்ல கனிகளை வச்சுதான் நல்ல மரம் என்பதை அறிந்து கொள்வார். ஆகவே கண்பாடங்களே,